வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஸ்டாஜி ஹெல்த் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் உலகம் முழுவதும் வேகமாக அதிகரித்து வரும் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, குழந்தைகளின் உடல் பருமன், சைல்டுஹுட் ஒபிசிட்டி. ஒரு காலத்தில் உடல் பருமன் என்பது பெரியோர்களுக்கு மட்டுமே வரும் பிரச்சனையாக கருதப்பட்டது. ஆனால் இன்று நவீன உலகில் சிறு குழந்தைகளில் கூட அதிக உடல் எடை மற்றும் உடல் பருமன் காணப்படுது. இது வெறும் தோற்ற பிரச்சனை மட்டுமல்ல. இதனால் என்ன பிரச்சனை எதிர்காலத்தில் வரும் அப்படின்னா, இதய நோய், நீரிழிவு, கல்லீரல் நோய், மன அழுத்தம் போன்ற பல்வேறு ஆபத்துகள் ஏற்படலாம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ குழந்தைகளின் உடல் பருமன் என்றால் என்ன, அதை எப்படி கண்டறிவது, காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன, என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும், பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது உடல் பருமனா என்னன்னு பார்க்க போகிறோம், அதை எப்படி கண்டறிவதுன்னு பார்க்க போகிறோம், காரணம் என்னென்ன பார்க்க போகிறோம், அறிகுறி என்னென்னு பார்க்க போகிறோம், என்னென்ன ஆபத்துன்னு பார்க்க போகிறோம், பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்க போகிறோம். இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். குழந்தைகளின் உடல் பருமன் என்றால் என்ன? உலக சுகாதார நிறுவனம் WHO வரைமுறைப்படி உடலுக்கு தேவையான அளவை விட அதிகமான கொழுப்பு சேமிக்கப்பட்டு அது உடல் நலத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையை தான் உடல் பருமன் அப்படிங்கிறோம். அதாவது நம்ம உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொழுப்பு தான் தேவை. அதை விட அதிகமாக கொழுப்பு நம்ம சாப்பிட உணவுல எல்லாம் பார்த்து அது நம்ம உடலுக்கு அதிகமாக ஏற்பட்டு அது ஆபத்தை ஏற்படுத்திய நிலை தான் உடல் பருமன்னு சொல்கிறோம். இந்த உடல் பருமன் பெரும்பாலான காரணம் குழந்தைகளுக்கு காரணம் அப்படின்னா, தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாமை, அதிக திரை நேரம், அதாவது டிவி, மொபைல், லேப்டாப் இது பார்க்குறதுனால, ஜங்க் ஃபுட்டு, அதாவது ஹோட்டல் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, லேஸு, குர்குரேஸு, இந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய்ஸு, கடையிலேருந்து வாங்குகிற அந்த மாதிரி உள்ள திங்ஸு சாப்பிட்டு தான். ஆகவே இந்த குழந்தைகள் வெளியே விளையாடுவது, நம்ம குழந்தைகள் இப்போ எங்கே வெளியே விளையாடுறோம், எல்லோரும் பாதுகாப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு மண்ணில் விளையாட விடுறது இல்லை, இது இல்லை. அதனால பிள்ளைங்க ஓடுறது, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுலாம் குறைஞ்சி போச்சு. ஸோ மொபைலு, டிவி, வீடியோ கேமு, இதில் அதிக செலவு இடுறோம். இப்போ சில பிள்ளைங்க சாப்பிடலன்னா உடனே மொபைலை கொடுத்துட்றோம். அந்த மாதிரி இப்போ என்ன வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் அப்படி தான், சாப்பிடலையே உடனே மொபைலை தாங்க அப்படின்ட்டு கேட்டு வாங்கி மொபைலை பார்த்து சாப்பிட்டுட்ருக்கு. அந்த மாதிரி உள்ள காலத்தில் இருக்கிறதுனால இதுதான் மிகப்பெரிய காரணமாக மாறுது. ஃபஸ்ட்டு இந்த உடல் பருமனை கண்டறியணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? BMIன்னு சொல்லுவாங்க. குழந்தையின் உடல் எடையை அதிகமாக என்பதை அறிய தான் BMI பயன்படுத்தப்படுகிறது. BMI எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, எடை அதாவது கிலோ டிவைடடு வகுத்தல் உயரம் ஸ்கொயர் மீட்டர். BMI is equal to weight divided by height upwards 2. CDC வழிகாட்டுதல் படி 85 முதல் 94% வரை ஓவர் வெயிட்டு, 95% மற்றும் அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டி, 99% மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் ஒபிசிட்டி. ஆனால் BMI மட்டும் போதுமான அளவுகோல் அல்ல. ஏன் அப்படின்னா, குழந்தைகளின் வளர்ச்சியை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் வளர்ச்சி. அதனால் மருத்துவரோட பல்வேறு பரிசோதனைகளுக்கு பிறகு தான் பார்க்கப்படும் இந்த ஒபிசிட்டியை. குழந்தைகளின் உடல் பருமனுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்டு, அதாவது பீஸா, பர்கர், ஃப்ரைடு சிக்கன், சிப்ஸு, சாக்லேட்டு போன்ற அதிக கலோரி கொண்டவை தான் இந்த உடலில் கொழுப்பை அதிகமாக சேமிக்க உதவுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை பானங்கள், அதாவது கடையில் வாங்கி குடிக்கிற குளிர்பானங்கள், பேக்கேஜ் ஜூஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸு போன்றவை குழந்தைகளின் உடல் எடையை வேகமாக அதிகரிக்குது. உடற்பயிற்சி இல்லை, விளையாட்டு இல்லாமல் வீட்டிலேயே குழந்தைகள் இருப்பது, இதுவும் அதிக கலோரியை எரிய விடாமல், அதாவது கரைச்சி விடாமல் உடலில் சேமிக்கப்படுகிறது. இதுவும் ஒரு காரணம். மரபியல், பெற்றோர்களின் உடல் பருமன் இருந்தால் குழந்தைகளுக்கும் ஆபத்து அதிகம்தான். அதிகமாக சாப்பிடுதல்,
சில குழந்தைகள் மன அழுத்தம் அல்லது பழக்கத்தினால் அதிகமாக சாப்பிடலாம். இந்த அதிகமாக சாப்பிட்னாலும் அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கும். சில மருந்துகள், அதாவது சில மருந்துகள் வந்து உடல் எடை அதிகரிக்கக்கூடும். எனவே மருத்துவரின் ஆலோசனை மிக 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 அவசியம். அப்போ அறிகுறிகளை பார்ப்போம். குழந்தைகளுக்கு காணப்படும் முக்கிய அறிகுறி என்ன அப்படின்னா, ஒபிசிட்டினால் உடல் மாற்றங்கள். இந்த வயது பகுதியில் பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் மார்க் வந்து இருக்கும். அப்புறம் கழுத்தில் வந்து கருமையான நிறம் தோன்றும், தோல் வந்து கருமையாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் மார்பு பகுதியில் கொழுப்பு நிறைய படிஞ்சிருக்கும். மூச்சு திணறல், சிறிது ஓடினாலே மூச்சு வாங்கிடும். அதிக சோர்வு, எழுதில் வந்து சோர்வு அடைஞ்சிருவாங்க. தூக்க பிரச்சனை, அதாவது ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவாங்க. இதுபோல் பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும். பின்ன வளர்ச்சி மாற்றங்கள், பெண்கள் வந்து முன்னாடி பருவமடைதல், ஆண்களுக்கு வந்து தாமதமாக பருவமடைதல் அப்படின்னு உள்ள பிரச்சனைகள் வரும். எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள், முழங்கால் வலி, கால் அமைப்பில் மாற்றம், இடுப்பு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். உடல் பருமனால் ஏற்படும் ஆபத்துகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீரிழிவு. குழந்தை வயதிலேயே டைப் 2 டயபெட்டிக் வந்து ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இதய நோய், அதிக கொழுப்பு படியும் போது என்ன ஆகும்? அதிக கொழுப்பு மற்றும் உயர் அழுத்தத்தினால தான் இந்த இதய நோய் அதிக வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த கொழுப்பு வந்து அதிகம் ஆகும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை விளையாட விடுறதில்ல, பிள்ளைங்க வெளியே போய் விளையாடாது, ஃபுல்லாக டிவியும் கேமும் விளையாடிட்டு இருக்கும், வீட்டிலே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அது கொழுப்பு அதிகமாகும், அது கரைகிறதுக்குள்ளே இது கிடைக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லீரல் நோய், ஃபேட்டி லிவர் வந்து பிரச்சனை அதிகரிக்கும். இந்த இதனால் ஆஸ்துமா பிரச்சனைகள் ஏற்படும். மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மனநிலை பாதிப்பு. இந்த உடல் பருமனாக இருந்ததுன்னா குழந்தைகள் பள்ளியில் அடுத்து வேறு குழந்தைகள் வந்து கேலி செய்யும். ஸோ இதனால் அந்த பிள்ளைங்க என்ன ஆகும்? தன்னம்பிக்கையை இழந்துடும், மன அழுத்தத்துக்கு ஆளாகும், தனிமையை உணரும். அதாவது உடல் பருமனாக இருந்தால் விளையாட போகாது, பெஞ்சிலே உட்காந்துருக்கும், ஸ்கூல்லே சேர்லேயே உட்காந்துருக்கும். அப்போ மற்ற பிள்ளைங்க கிண்டல் பண்ணோன்னா இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நம்ம இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவு. அதாவது நான் எல்லா வீடியோலையும் சொல்லிய ஒரு முக்கியமான இது வந்து உணவு தான். ஏன் அப்படின்னா, அதாவது என்ன நோய் அடிப்படை காரணங்களும் உணவுலேயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிட சாப்பாடு, நம்ம வெளியே சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு, நம்ம உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, வீட்டிலே உட்காந்துருக்கிறது, விளையாட போகிறதில்ல, டிவி முன்னாடியே உட்காந்துருக்கிறது, அப்புறம் நம்ம சின்னதாக படியாகிறதுனால மூச்சு வாங்கிடுது. ஸோ அதனால் எல்லா வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உணவை பற்றி ஆரோக்கியம் சொல்லியிருப்பேன். ஸோ ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அதாவது தினமும் நீங்கள் பழங்கள் எடுக்கணும், காய்கறிகள் எடுக்கணும், முழு தானியங்கள் எடுக்கணும், பருப்பு வகைகள் எடுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்காது. அப்புறம் வந்து தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். தண்ணீரை வந்து ரொம்ப முக்கியம். இந்த குளிர்பானங்களுக்கு பதிலாக நிறைய தண்ணீர் குடிங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது, அதாவது நீங்கள் வெளி கடையிலேருந்து வாங்கி வைக்கிற குளிர்பானத்துக்கு பதில் தண்ணீர் நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் அதிகமாக வந்து தண்ணீர் சத்து உள்ள பழங்களை சாப்பிடுங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க. இதெல்லாம் தண்ணீர் அதிகமாக உடலுக்கு தேவைப்படும். திரை நேரத்தை குறைக்கணும். அதாவது மொபைலு, டிவி, டேபு, லேப்டாப்பு இதெல்லாம் பார்க்குறத குறைக்கணும். அதாவது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. கட்டுப்படுத்துங்க, முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துங்க. தினசரி உடற்பயிற்சி, அதாவது குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் 60 நிமிடம் உடற்பயிற்சி அவசியம். ஏன் அப்படின்னா, அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒன்று ஜீரணிச்சு கொழுப்பை கரைச்சி விடும். தேவையான கொழுப்பு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்போ இந்த வியர்வையெல்லாம் வரும்போது கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போகும். ஸோ பிள்ளைங்களை வெளியே விளையாட விடுங்க, பாதுகாப்பாக விளையாட விடுங்க. அப்போ தான் வந்து இம்யூனிட்டி பவரும் அதிகம் ஆகும். பிள்ளைங்கள் மண்ணில் விளையாடும்போது நம்மளோட உடம்பில் உள்ள பிளட் செல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸு, ரெட் பிளட் செல்ஸு, அதாவது நோய் வந்தால் தாக்கக்கூடியதுலேருந்து பாதுகாக்கிறதுக்குள்ள நம்மளோட உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து குடும்பமாக நல்ல பழக்கங்களை உருவாக்கணும். அதாவது குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்து தான் கற்றுக்கொள்கிறாரு. அதாவது சேர்ந்து இருந்து சாப்பிடுங்க, நீங்கள் புக்ஸு படிங்க, உட்காந்து டிவி எப்பளும் பார்க்காதீங்க. அப்போ உங்களை பார்த்து அந்த பிள்ளைங்களும் ஆர்வமாக இருக்குது. பிள்ளைங்களை கூட விளையாடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கு வருவாங்க.
நண்பர்களே, குழந்தைகளின் உடல் பருமன் என்பது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. ஆனால் நல்ல உணவு பழக்கம், உடற்பயிற்சி மற்றும் பெற்றோர்களின் கவனிப்பு மூலம் இதை தடுக்க முடியும். குழந்தைகளின் எதிர்கால ஆரோக்கியத்தை பாதுகாக்க இன்று முதலில் சரியான நடவடிக்கைகளை தொடங்குங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் குறிப்பிடும் மாதிரி நல்ல உணவு வகைகள், தண்ணீர் குடிங்க, தினசரி உடற்பயிற்சி வைங்க, வெளியில் விளையாடுங்க, இதெல்லாம் தான் முக்கியமாக தொடங்குங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திப்போம்.